அம்மா, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆடைகளை பார்த்திருக்கிறேன், மாநாட்டை காப்பாற்றும் சேலையை பார்த்திருக்கிறேன். ஆனால் புத்தம் புதியதாக உன் இடிப்பு அணிந்திருக்கிறாயே, இது என்ன ஆடை? என்னுடைய இடுப்பில் இருப்பதுதான் வேம்பாடு என்று சொல்வார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வேம்பாடியின் மகிமை உண்மைதான். இந்த வேம்பாடை எனக்காக நடவடி கொடுத்தால் நீ கட்டு பிரகாரம் என்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய இந்த வேம்பாடை தடையிட்டு தருகின்றேன். உமையவன் இடத்தில் இருந்த வேம்பாடை பிற்காலத்தில் பாமர மக்கள் ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு பிரார்த்தனைக்காக இந்த உமையவள் அணிந்த முதல் ஆடை வேம்பாடை உடல் முழுக்க இந்த ஆடை அணிந்து அக்னி சக்தி ஏந்தி நகர்வல கொண்டால் விடைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இதே இரண்டாவது திரிசூலம், மூன்றாவது வேம்பாடை. அப்படியே ஆட்டையா வாசமிக்க மலர் மாலையே உன் கழுத்து அம்மா, உன் கருத்தை வைத்திருக்காயே, என்ன தாயே? என்னுடைய கருத்தில் இருப்பதுதான் வீர மந்திரக்கோள். உண்மைதான். இந்த மந்திரக்கோளின் மகிமை, இந்த மந்திரக்கோளுக்கு நான் அடக்கம். மந்திரக்கோளுக்கு நீ அடக்கம். அப்படி என்றால் உலகத்தை உற்பனம் செய்த உமையவள் உலகம் தோன்றாத முன் தோன்றிய ஆதிசக்தி கரத்தில் இருந்த மந்திரக்கோள். இந்த மந்திரக்கோள் யார் கரத்தில் இருப்பதோ அவர்களுக்கு உமையவள் அடக்கம். 7 உலகமா அடக்கம். மிக்க மகிழ்ச்சி தாயே. அம்மா, சிறு பிள்ளை கட்டிய மனைவி என்று பாராமல் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று படித்தவள் என் மனைவியை கருவில் சுமந்தவளை பெண் ஆனா என்று பார்க்காமல் அடியவனுக்காக பலன் கேட்டாள். அந்த நரபலிக்காக அடிய எனக்காக நரபலி கொடுத்தார். நீ காட்டுபடுகள் என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய இந்த வீர மந்திரக்கோளை தடையில்லாமல் தருகின்றேன். பெற்றுக்கொள்.